அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவிகே தொண்டர்களுக்கு தான் இந்த பதிவு. டிவிகே தொண்டர்கள், தலைவர்லாம் தற்குறிகள் அப்படின்னு உலகம் ஃபுல்லா பட்டி தொட்டி எங்கும் பரப்பியதற்கு 2 நபர் தான் காரணம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு மாமா சாட்டை துரைமுருகனும், செபாஸ்டியன் சீமான் தான் இதற்கு காரணம். அவங்களாம் உங்கள தற்குறி தற்குறின்னு கழுவி கழுவி ஊத்தும்போது மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்படுத்துறாங்களே! இந்த அளவுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இந்த அளவுக்கு வைராங்கன்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்ற அளவுக்கு தான் இருக்கு. காரணம் என்னன்னா, தளபதி முதல்லயே சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே தீஞ்சு போன ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி தான். இந்தியாவிலேயே அழிஞ்சு போன கட்சி. தமிழ்நாட்டில வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. வெறும் 5 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏமே திமுக போட்ட பிச்சை. திமுக இல்லாட்டி அவங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு போய் நீங்க வந்து 2 மினிஸ்டரு, ஒரு ராஜ்யசபா குடுக்கும்போதே நீங்க மிகப்பெரிய தற்குறிங்கிறது நிரூபணம் ஆகி போச்சு. உங்க கட்சியிலலாம் தொண்டர்கள் யாரும் கிடையாதா? ரசிகர்கள் தான் இன்னைக்கு தொண்டர்களா மாறிடுறாங்க. அவன் இல்லாட்டி இன்னைக்கு விஜய் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கலாம்ல. இல்லாட்டி லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில விஜயால செலவு கஷ்டப்பட்டு பணத்த விட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. அவனுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம்ல. ஏன் எத்தனையோ பேர் விஜய்க்காக உயிர விட்டான்ல. அந்த மாரி குடும்பத்துக்கு யாருக்கா ராஜ்யசபா எம்பி கொடுத்திருந்தா, அந்த இறந்தவன் குடும்பமாவது அந்த ஆன்மாவது சாந்தி அடைஞ்சிருக்கும். அந்த உலகமே இந்த தமிழ்நாடே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க, எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு தீஞ்சு போன கட்சிக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க மிகப்பெரிய தற்குறி தாங்க. காங்கிரஸுக்கு தான் டிவிக்கே தேவை. டிவிக்கே காங்கிரஸ் தேவையில்ல. உங்களை வச்சு அவன் கர்நாடகத்திலையும் கேரளாலையும் முதல்வர் பதவிக்கு அப்படிக்க ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட உங்களுக்கு பவர் அங்கே அதிகமா இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தான் நீங்க தற்குறியும் பேர் எடுத்திருக்கீங்க. கேரளாலையும் கர்நாடகாலையும் மாறிக்கிறாதீங்க. டிவிக்கே தொண்டர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதாவது காங்கிரஸ்லேருந்து வந்துட்டாங்க, முஸ்லீம்லேருந்து வந்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் அதிமுகலேருந்து வந்துட்டாங்கன்னு எல்லாருமே திருட்டு பயலுக. இவங்க எல்லாம் எங்க பணம் கிடைக்குது, எங்க பதவி இருக்கோ அங்க இருக்கிற பயலுக. அவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட பதவி இருக்குங்க, உங்ககிட்ட ஓடி வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மா இருக்க மாட்டான். நாளைக்கு கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடணுமா, மேயர்ல போடணுமா, எம்எல்ஏ எம்பி எல்லாமே கேட்பான். அப்ப கேட்கும்போது உங்களுடைய கட்சி தலைமை உங்க தொண்டர்களுக்கு இப்ப கொடுத்த மாதிரி சீட்டை வாரி வாரி வழங்க மாட்டாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி திருட்டு பயல்களுக்கு உங்களுக்கு கொடுத்து உண்மையான தொண்டர்களுக்கு சீட்டு கிடைக்காது. நல்லா நான் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நீங்க வாயில விசில் வச்சு அடிச்சுட்டே தான் போயிட்டு இருக்க முடியும். இப்ப இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் கொடுத்து வச்சவங்க லக்ல ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கேட்குற சீட்டையோ எப்பயுமே கொடுக்க முடியாது. கூட்டணி கட்சிக்காரன் கொடுக்க போறேன், கூட்டணிக்கு ஒதுக்க போறேன்ட்டு உங்க தலைமை நேரம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி திருட்டு பயிர்களுக்கு சீட்டை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க வாயில விசில் வச்சுட்டு அடிச்சுட்டு தான் இருக்க முடியும். இந்த தூய சக்தி இவங்களோட சேர்ந்து தீய சக்தியா தான் மாறி போயிடும். அதனால வர வேற கட்சியிலேருந்து ஒருத்தன் தொண்டரா உங்க கட்சிக்கு வரான், உங்க கட்சியில சேர்றாங்க அப்படின்னா தொண்டர் பதவி தான் கொடுக்கப்படும் நீங்க அறிவிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க கட்சியில சேர மாட்டான். நீங்க வர்றவனுக்கெல்லாம் நான் பதவி கொடுப்பேன், அதுவும் கொடுக்க போறேன்னு சொல்லி தான் உள்ள வரான். நீங்க பதவி கொடுத்தேன்னா உங்க கட்சியில போஸ்டர் அடிச்சு பாலாபிஷேகம் பண்ணி விஜய்க்கு உண்மையான தொண்டர்கள், இளைஞர்கள், நம்பிகளுக்கெல்லாம் ஒரு வேலையும் அடுத்து இருக்காது. திருப்பி எல்லாமே அவங்க டாமினேட் பண்ணி உங்க கட்சி ஜீரோ ஆக்கிட்டு போயிருவாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா டிவிகே தொண்டர்கள் செயல்படவும். இது வந்து நான் என்னுடைய அட்வைஸாக சொல்றேன். நீங்க வந்து மித்த கூட்டணி சேர்ந்த கட்சியை வச்சு யாரும் நம்பாதீங்க. எல்லாம் திருட்டு பயலுக தான். பணம் பதவிக்காக தான் வராங்க. நீங்க வந்து விஜய் மேல உள்ள பாசத்துக்கோ பற்றுக்காக வரல. நேற்று வரைக்கும் அம்மா வாழ்கன்னவே இன்னைக்கு விஜய் வாழ்கின்றா, நாளைக்கு அண்ணாமலை வாழ்கின்ற போயிருவான். பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க.